தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. எஸ்சி எஸ்டி பிரிவின் கீழ் பதியப்படும் வழக்குகள் மீது உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என ஆதி திராவிட முன்னேற்ற இயக்க தலைவர் ஜான் விக்டர் தாஸ் வலியுறுத்தியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இதனை தெரிவித்தார். தென் மாவட்டங்களில் எஸ்சி எஸ்டி வழக்குகள் பதிவான சம்பந்தமான தகவலறியும் சட்டத்தின் மூலமான இன்னைக்கு பதில் வெளியே இருக்கிறது. இது கிட்டத்தட்ட 3041 வழக்குகள் பதிவாயிருக்கு, கிட்டத்தட்ட 4-5 வருடங்களுக்குள்ளாகவே. ஆகவே இது ஒரு மிகப்பெரிய ஒரு தென் மாவட்டத்தில் மட்டுமே இவ்வளோ பெரிய பாதிப்பு என்பது இன்னைக்கு அரசாங்கத்தினுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கிறது. இன்னைக்கு சட்டங்கள் எவ்வளோதான் நெருக்கடியாக இருந்தாலும் இன்னைக்கு நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு என்பது அரசாங்கத்தின் கையில தான் இருக்குது. ஆகவே இந்த சட்டம் ஒழுங்கு பாதுகாக்க வேண்டிய இன்னைக்கு நிலைமை தவறிவிட்டது. சமூக நீதி ஆட்சி என்று சொல்லி இன்னைக்கு சொல்லி கொண்டு இருந்தாலும் இன்னைக்கு வழக்குகள் அதிகமாக பதிவாவதை பார்க்கும் பொழுது இந்த சமூக நீதி எங்கே என்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு மக்கள் மத்தியில் எழக்கூடிய சூழ்நிலை உருவாயிருக்கிறது. ஆகவே வருங்காலங்களில் இதை போன்ற வழக்குகள் என்பது குறைவான அளவிலே வரும் அளவிற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே இந்த மக்களுக்கான உரிய பாதுகாப்பு என்பதும் மக்களுடைய நிம்மதியான வாழ்க்கை என்பதையும் உறுதிப்படுத்த முடியும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக உள்ளது.